நம்ம பலாப்பழம் வச்சதை பார்த்துன்னு இருக்கிறேன். பலாப்பழ பாயாசம் செய்யலான்னு செய்யறாங்களா? இதுலயும் பாயாசம் செய்யறாங்கண்ணா, நல்லா இருக்கும். இப்ப செய்ய போறியாமா? ஆமா, நான் செய்யறேன். எப்படிமா செய்யறது? எப்படி செய்யறதுன்னு சொல்றேன்னா, ஃபர்ஸ்ட் கிண்ணத்துல ஜவ்வரிசி போட்டு தண்ணி ஊற்றி கொஞ்சம் நல்லா மெத்து வேக வச்சுக்கலாம். ஜவ்வரிசி வேகிறதுக்குள்ள பலாப்பழம் சின்ன சின்ன துண்டா கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதை அரைச்சியும் ஊற்றுவாங்க, கொஞ்சம் பீஸ் பீஸா போட்டால் நல்லா இருக்கும் சாப்பிடும் போது, அதனால கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஜவ்வரிசி நல்லா வந்துன்னு இருக்கு. இந்த பலாப்பழம் அதில் போட்டு கொஞ்சம் நல்லா மெத்துன்னு வேக விட்டு எடுத்துக்கலாம். இப்போ அது வேக வரணும், மெத்துன்னு வேக விட்டு எடுத்துக்கலாம். தண்ணி பார்த்தோன்னா தண்ணி கொஞ்சம் ஊற்றி வேக வைக்கலாம். இப்போ வெல்லம் கொஞ்சம் கரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு கிண்ணத்துல வெல்லம் போட்டு தண்ணி ஊற்றி, பாவெல்லாம் எதுவும் எடுக்க வேண்டாம், தண்ணி ஊற்றி கரைச்சி எடுத்துக்கிட்டா போதும். ஏன்னா மண் நல்லா இருக்கு இல்லையா, ஃபில்டர் பண்ணி எடுக்கிறதுக்கு. வெல்லம் நல்லா கரைஞ்சிடுச்சு, ஃபில்டர் பண்ணிக்கலாம். வெல்லம் ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சாச்சு. பலாப்பழமும் நல்லா கொஞ்சம் இன்னும் வேகணும். அது வேகிறதுக்குள்ளேயே தேங்காய் பால் அரைச்சி எடுத்துக்கோ. துருவன தேங்காயில் ஏலக்காய் கொஞ்சம் போட்டு தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சி பால் எடுத்துக்கலாம். இது ஃபர்ஸ்ட் பால் கொஞ்சம் திக்காக வரும், இது கொஞ்சம் எடுத்து வச்சுக்கலாம். முதல்ல அரைச்ச பால் ஒரு கப்பில் ஊற்றி வச்சுக்கலாம். இப்போ மறுபடியும் அதே தேங்காய் போட்டு இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி ரெண்டாவது பால் அரைச்சி எடுத்துக்கலாம். அதான் நம்ம முதல் பால் ரெண்டாவது பால் அது ஒன்றும் இல்லைன்னா, முதல்ல அரைச்ச பால் கொஞ்சம் திக்காக வரும், மறுபடியும் ரெண்டாவது வாட்டி அரைக்கிறது கொஞ்சம் தண்ணியாக வரும். அது ஊற்றும் போது மாற்றி தனித்தனியாக ஊற்றுட்டு அதுக்கு வித்தியாசமாக எடுத்து வச்சுக்கிது, வேற ஒன்று. இப்போ பலாப்பழம் நல்லா வெந்துச்சு. இப்போ காய்ச்சி வச்ச வெல்லம் அதில் ஊற்றி நல்லா கலக்கி விட்டுடுவோம். இது கொஞ்சம் நல்ல ஒரு கொதி வந்தது. இப்போ நம்ம அரைச்ச பால் இருக்கு இல்லையா, அதை ரெண்டாவது வாட்டி எடுத்தோம் பாரு தண்ணி பால், அது முதல்ல ஊற்றி கலக்கி கொஞ்சம் சூடு வந்தது. ஒரு கொதி வர்ற நேரத்துக்கு இப்போ ஃபர்ஸ்ட் அரைச்ச திக்கு பால் அதை ஊற்றி நல்லா கலக்கி விட்டு கொஞ்சம் சூடு ஏறி நுர வந்தது, இந்த மாதிரி லைட்டாக வந்தது. ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டோம்னா பக்கத்தில் அப்படியே ஸ்டவ் பற்ற வச்சு கடாய் வச்சு ஒரு ஸ்பூன் நெய் விட்டு முந்திரி தேங்காய் கொஞ்சம் சின்ன சின்ன பீஸெல்லாம் கட் பண்ணி திராட்சை எல்லாம் போட்டு நல்லா எண்ணெயில் வறுத்து எடுத்துக்கிட்டு தாளிச்சிட்டு பாயாசத்தில் போட்டுட்டோம்னா பாயாசம் ரெடி. செய்யறதெல்லாம் ஓகே தான். டேஸ்ட் எப்படி இருக்கும்? கப்பில் ஊற்றி தர்றேன், சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு நீயே சொல்லு. இந்த சாப்பிட்டு பார்த்து சொல்ல எப்படி இருக்குன்னு. நல்லாதாம்மா இருக்கு டேஸ்ட். கைஸ், நீங்களும் செஞ்சு பாருங்க, எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ, பாய்.